என்ன உடம்புல ஒரே கால் என்னாச்சு? உட்காருங்க. பணம் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு போனீங்களே, என்ன நடந்தது? கொண்டு வந்தேன், என்ன அடிச்சு பறிச்சுக்கிட்டு போயிட்டான். யாரு? அந்த கார் ஒர்க் ஷாப்காரனோட தம்பி மருது. அண்ணன் தம்பி அனுப்பிச்சு என்ன அடிக்க சொல்லிட்டான். அவனுங்களை சும்மா விட மாட்டேன். எல்லாம் பாத்தீங்க. ஆனா அவன் எங்கே எப்படி எந்த இடத்தை பிடிச்சிருக்கான் பாரு. அப்பா, உன் தம்பி அம்புலிய பிடிக்க ஆசைப்படுறான். அது நடக்காது. அப்படியே நடந்தாலும் அது எனக்கு பிடிக்காது. ஏமா அப்படி சொல்ற? அப்பா பெரியவனே, மேல உள்ள குடும்பத்துல ஒரு நாளும் பொண்ணு எடுக்க கூடாது. அப்படி எடுத்தா அவங்க சொல்றதுக்கெல்லாம் ஆமா போட்டுக்கிட்டு கை கட்டி சேவகம் பண்ணணும். நம்மள விலைக்கு வாங்கிட்டதா நினைச்சு இருமா போட இருப்பாங்கன்னு உங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரப்பா. அதனாலதான் நானும் சொல்றேன். அத்தே, நீங்க சொல்றது சரிதான். ஆனா எல்லாரும் அந்த மாதிரி இருப்பாங்களா? எனக்கு என்னமோ இந்த சம்பந்தம் ரொம்ப நல்லதா தெரியுது. இதை விடக்கூடாது. ஐயோ பொண்ணே, வசதியான இடம்னு புருஷனும் பொண்டாட்டி ஒரே அடியா வாயை திறக்குறீங்களே. தாலி கட்டுறதுக்கு முந்தி பொண்ணு கழுத்துலயும் கையிலயும் 100 பவுன் கிடக்கணும்னு பண்ணையார் சொன்னா என்ன பண்றது? கடனோட வாங்கி போட்டு பொண்ணு கெடுத்தா ரொப்புவோம். கல்யாணத்துக்கு அப்புறம் கடன் நடப்போம். பாப்பா பழப்பு கட்டப்பில்ல. கடனே வாங்க வேண்டாத்தே, முடிஞ்ச வரைக்கும் புதுசா செய்வோம். போதலைன்னா ஏன் நகை இருக்கவே இருக்கு, அதையெல்லாம் அழிச்சு நிறைய செஞ்சு போடுவோம். நல்லா இருக்குடி நீ சொல்றது. என் வீட்டுக்கு நீ முதல் மருமக. புதுசா வரப்போறவளுக்கு எல்லாத்தையும் அள்ளி போட்டுட்டு கையில் எங்காதுலயும் ஒண்ணு இல்லாம நிப்ப. பாக்குறதுக்கு ரொம்ப லட்சணமா இருக்கும் இல்ல? ஒரு பிள்ளைய பத்திட்டே தவிர உனக்கு புத்தி இருக்கா? அப்படி கேளு அம்மா, நீ பாத்துக்கிட்டே இரு. புதுசா வரப்போற மருமக உன் பழைய மருமகட அடிச்சு காட்ட போறான். இத பாரு, அத மட்டும் சொல்லாதப்பா. இது உனக்குன்னு நான் தேடி பிடிச்ச திரவியம். இந்த பத்திரமாத்து பசும்பொண்ண அடிக்கக்கூடிய ஒருத்தி இதுவரைக்கும் பூமியில பறக்கலப்பா. அத்தே, நல்லா இருக்கு. ஆஹா ஆஹா, மருமக மாமியார புகழ்ந்து பேசுற கால மலையேறி இப்ப மாமியார் மருமகளை காக்கா பிடிக்கிற காலம் வந்துருச்சுடோ. ஐயே, பெரிய உண்மையை கண்டுபிடிச்சீங்க. வாய முடுங்க. சரி, அப்படியேதான் இருக்கட்டுமே. அதனால என்ன பாய்ப்பா? அம்மா, நீங்க எப்படியாவது இருந்துட்டு போங்க. ஒரு நல்ல நாளா பார்த்து நம்ம 3 பேருமா பண்ணையார் வீட்டுக்கு போறாப்புல போய் பெண்ணை பார்த்துட்டு வந்துருவோம். தங்கமா, அதை விட வேற வேலை என்ன? பொண்ண பார்த்த கையோட நீ சொன்ன மாதிரி நிச்சயதார்த்தத்தை முடிச்சிடுவோம். அம்மா, எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா, ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. மகராசன் ஆயுசோட இருப்பா. என்ன பாத்து எழுதுறேன். நாங்க பேசுனதெல்லாம் மறைஞ்சது கேட்டுட்டு இருந்தியா? திருட்டு பய தம்பி, இந்த பூனையும் பால் குடிக்குமா? என்கிட்ட கூட மறைச்சிட்டீங்களே. கொல்லாத பய, என்கிட்ட கூட சொல்லவே இல்லையே. அவர் எப்பவுமே அப்படித்தானே. இவர் மாதிரி இருந்தா ஏதாவது கலாட்டா பண்ணிருப்பாரு. என்ன பத்தி சொல்லணும் உனக்கு தூக்கமே வராது. வெற்றி வெற்றி, நான் வெற்றி அடைஞ்சிட்டேன். நானும் தான் வெற்றி அடைஞ்சிட்டேன். எப்படி? நம்ம கல்யாணத்துக்கு எங்க அப்பா சம்மதிச்சுட்டாங்களே. புதுவாழ்வின் தொடக்கத்திலேயே நம்ம 2 பேருக்குள்ள எவ்வளவு ஒற்றுமை பாத்தியா? எங்க அம்மாவை சம்மதிச்சிட்டாங்களா? அப்படியா? இப்பவே என்ன வாழ்த்துங்க, வாழ்த்துங்களே. எப்ப முகூர்த்தம் வச்சுக்கலாம்? இந்த மாசம் 10ஆம் தேதி நல்ல முகூர்த்தம் சொல்றாங்க. அப்ப வச்சுக்கோமே. ஏமா? சரி, அன்னைக்கே வச்சுக்கலாம். இன்னும் காணமே. இன்னும் தூக்கல? எனக்கு இன்னைக்கு தூக்கம் வராதா? நீ என்ன சொல்ற? தூங்குடா. தூங்க மாட்டேன், நான் அழுவேன். என்னடா மணி அண்ணி தூங்குறான். வாடா இப்படி. அப்பா ஒரு நிறைய மிட்டாய் வாங்கிட்டு வந்து வச்சிருக்காரு பாரு. இன்னும் நிறைய இருக்குடா. மிட்டாய், பொம்மை, பெலூன் எல்லாம் இருக்கு. வந்து பாரு. என் கண்ணுல இல்ல. வாடா. என்ன பாரு. என்ன பாவம், அளவுக்கு மீறி செல்லம் கொடுத்துட்டீங்க. இப்ப பாருங்க. வாடா. இங்கதான் இருந்துட்டு போட்டுமே. ரொம்ப நல்லாதான் இருக்கும். குடுங்க இப்படி. ஏதாவது தெரியுதா? வா அண்ணி.
நீ இரு, இங்கே இரு. டேய் மணி, நான் சித்தப்பாவை வர சொல்றேன், நீ இங்கே இரு. ஆமாடா, நீ பேசாம படுத்துக்க, சித்தப்பா வந்துருவாரு. நிஜமா வந்துருவாரடா, நீ பேசாம படுத்துக்கடா. நீ சத்தம் போட்டா வரமாட்டார், தூங்கு. நிழல் கூட அவ ஒரு மாதிரி தான் தெரியுது. ஏதாவது புரியுதா? கௌரி, என்னடி இது? குற்றவாளி சிறையில வச்சு போட்டுற மாதிரி குழந்தைய அறையில வச்சு தாப்பா போடுற. மணி சித்தப்பா கூட தான் தூங்குவே நடம் பிடிக்கிறான். என்னடி புதுசா இது? வழக்கப்படி பையில அங்கேயே கொண்டு போய் போடு, இல்லன்னா நம்மள தொந்தரவு பண்ணுவான். என்னங்க இது, ஏதாவது தெரிஞ்சு பேசுறீங்களா? ஏன் உள்ளதானே சொல்ற? ஐயோ ஐயோ, நீங்க ஒரு குழந்தை, புது பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கல. வந்தான்னா கடவுளே, இன்னும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. ஏங்க, உங்களுக்கு ஞாபகம் இல்ல, நம்ம கல்யாணத்தன்னைக்கு ராத்திரி நான் உங்க ரூமுக்கு வந்தேன். ஆஹா, அது அற்புதமான காட்சி. நான் வெக்கத்தோட தலை குனிஞ்சு நின்னேன். நீங்க வெடுக்குன்னு என் கைய புடிச்சு இழுத்து உங்க பக்கத்துல உட்கார வச்சு என் முகத்தை நிமித்தி பாத்தீங்க. முகம் நெருப்பு மாதிரில இருந்துச்சு. என்னது? கோபத்தினால இல்லடி, வெக்கத்தினால செவந்து இருந்துச்சுன்னு சொன்னேன். சொல். அப்புறம் அந்த சமயம் பார்த்து யாரோ ஒரு அசட்டு பொண்ணு பால் வைக்க மறந்துட்டேன்னு சொல்லி கதவை தட்டிச்சேன். அம்மாடி, கொஞ்சம் கூட இங்கதான் தெரியாத மக்கடி அந்த பொண்ணு. நீங்க மட்டும் என்னவா அவளை சொல்றீங்க? அப்படின்னா நான் பின்ன இன்னைக்கு கூட மணி உங்க தம்பியோட தூங்கணும்னு சொல்றீங்களே. ஆமாடி, இன்னைக்கு அவங்க முதல்ல இரவுல நான் கூட மறந்தே போயிட்டேன். நான் ஒரு மாட ஏண்டி பாத்தீங்களா, உங்களோட பேசிக்கிட்டு இருந்து மாலதைய மறந்துட்டேன். இந்நேரம் அலங்காரம் முடிஞ்சிருக்கும். நான் வரேன். கௌரி, என்ன எல்லாம் முடிஞ்சதா? மாலதி, வாமா. தங்கச்சி, உள்ள பால் சொம்பு இருக்கு, போய் எடுத்துக்கிட்டு வாயேன். சும்மா போ. போமாண்ணா, போமா. நான் யாரு? நான் யார் கேட்டா சொல்ல மாட்டேன். வேற யார் இருக்கா? நம்ம ரெண்டு பேரும். நீங்க நீங்க என்ன அவசரம்? சாப்பிடு. சாப்பிடு. நீங்க தான் சாப்பிடு. நீ தான் முதல்ல சாப்பிடு. சாப்பிடு. நானும் சாப்பிடுறேன். அண்ணி இருக்காங்க. அவங்க எல்லாம் கல்யாணம் நல்லா தூங்குறாங்க போல இருக்கு. இல்லாட்டி எப்படி அழுவானே? நான் சொன்ன கேளு. அண்ணி தான் இந்த பையனுக்கு ஏன் தூக்கிட்டு போனாங்க தெரியுமா? விடுங்களேன், நான் பாத்துட்டு நான் சொல்றேன் கேளுங்க. விடுங்க அண்ணா.